ஹலோ மியாஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டில் வித் யூட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நம்ம ஜிம்மன் வந்து டைம் ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதோடு தான் நான் நிப்பாட்டியிருந்தேன். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்ட் தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய குடோனை தான் காட்டுறாங்க. அங்கே 2 டீம்ஸ் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 50 மினிட்ஸ்க்கு அந்த ஃபைட் அப்படியே நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மனா அந்த குடோனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். கொஞ்சம் போடி காட்டுறாங்க. ஜிமினாவை பார்த்ததும் அங்கே இருக்க ஃபைட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே ஓடுறாங்க. ஜிமினாவோட கூட வந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக அவங்க பின்னாடி ஓடுறாங்க. ஜிமின் இங்கே ஃபைட் பண்ணி அங்கே அடிப்பட்டு கிடக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு மற்ற பாடி கார்ட்ஸ் கிட்ட இவங்களெல்லாம் வண்டியில் எடுத்து போடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்களெல்லாம் காரில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் பின்னாடியே ஒரு காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு பர்சன் கால் பண்ணுறான். கால் எடுத்ததும் அந்த சைடு இருக்க பர்சன் தான் பேசுகிறாங்க. டேய் ஜிமினா, முடிச்சிட்டியா? இல்லைடா மச்சான், போட முடியல. இது கேட்டு அந்த சைடு இருக்க பர்சனுக்கு செம்மையா கோவம் வருது. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், முடியல. அவன் அதுக்குள்ள ஓடிட்டான். அவன் ஓடுற வரைக்கும் நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தியா? ஏய், நம்மளுக்கு நம்ம பாடி கார்ட்ஸ் தான் முக்கியம். இவங்க அடிப்பட்டு கட்டினாங்க, நான் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேனா அவனை பிடிக்க போவேனா? நீ பயப்படாதா, நம்ம பாடி கார்ட்ஸ் அவனை பிடிக்க போயிருக்காங்க. கண்டிப்பாக பிடிச்சிருவானு. ஏன்னா அவன் மட்டும்தான் இருக்கான். அவனோட பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லை அவனை ப்ரொடெக்ட் பண்ண. கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. நீ அதனால் பயப்படாத. நீ முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரு அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறான். சரி நான் வரேன், நீ காலை கட் பண்ண அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அந்த பர்சன் ரெடி ஆகுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் ஒரு பிளாக் கார் செம்ம மாசம் வந்து நிற்கி அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்குறாங்க. நம்ம டைம் தான் அது. செம்ம மாசம் இறங்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ட்ரு ஆகிட்டு ஜிமினாக்கு கால் பண்ணுறான். ஜிமினா கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மச்சான், என்ன? டேய் எத்தனாவது ஃப்ளோர்? நாங்கள் செகண்ட் ஃப்ளோர்டா மச்சான். சரி நான் இந்த வரேன் அப்படின்னு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ டைம் செகண்ட் ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கான். அங்கே போன பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. என்ன இப்படி அடிபட்டுருக்கு? எப்படி ஆக்சிடெண்ட்டா இல்லை வேறு ஏதாவதா? ஜிமினா அந்த டாக்டர் கிட்ட வந்துட்டு அது ஆக்சிடென்ட் தான், தெரியாமல் கீழே விழுந்துட்டோம். அது எப்படி எல்லாருமே கீழே விழுந்தீங்க? அது நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம். காரில் வந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டிங்களா? டாக்டர் நாங்கள் அது என்ன சொல்கிறது, இதுக்கு வேறு போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லுவாங்களே. அங்கே வீ வந்துடுறான். வீ ஜிமின் திரும்பி பார்த்துட்டு வீ கிட்ட போயிட்டு டிமிச்சா அவங்க எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்கடா. கேட்டாங்கன்னா சொல்லு என்னன்னு. டே என்னடா நீ இப்படி பேசுகிற? நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க போலீஸ் கேஸ் கொடுக்க சொல்லுவாங்க. கொடுக்க முடியுமா? சரி சரி இல்லை, நான் வந்து பேசுகிறேன், வெயிட் பண்ணு. இப்போ வி அந்த டாக்டரை பார்த்து நடந்து போயிட்டுருக்கா. நடந்து போய் அந்த டாக்டர் கிட்டே நிற்கிறான். வி வந்து நின்னதும் டாக்டர் திரும்பி பார்க்குறாங்க வியை. வி அப்படியே அந்த டாக்டரை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அந்த டாக்டரும் அப்படிதான் திருப்பி வியையும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வி எவ்வளோ அழகில்ல, அதான் அந்த டாக்டர் செம்ம அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. வியும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் கான்ஷியஸ் வந்து இவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து டாக்டர் அவங்கள யாரும் தெரியாதவங்க அடிச்சிட்டாங்க. யாருன்னு தெரில, நாங்கள் அதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தெரியாதவங்க அடிச்சிட்டாங்களா? ஆனால் அவர் என்கிட்ட ஏதோ கார் ஆக்சிடென்ட்னு சொன்னார். தயம் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறான். என்னடா கார் ஆக்சிடென்ட் சொன்னேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு சாரி நான் மறந்துட்டேன். இப்போ திரும்பி டாக்டரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை நான் தெரியாமல் சொல்லிட்டான், உண்மையாலே இதுதான் நடந்தது. ஆமாம் டாக்டர் இதுதான் நடந்தது, உண்மையிலே இதுதான் நடந்தது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு ஜிமினும் சொல்கிறான். ஓ ஓகே அப்படியா, சரி சரி அப்படின்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம். ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வியை பார்க்குறாங்க டாக்டர். பார்த்துட்டு ஓகே முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் தான் மெடிசன், நீங்கள் இதெல்லாம் இந்த டைமுக்கெலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகே வியும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். டாக்டர் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வியை பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? இது கொஞ்சம் ஷாக்காக டாக்டரை பார்த்துட்டு இல்லை
கல்யாணம் ஆகலை. யாராச்சும் லவ் செட் ஆகலை. அப்போ ஓகே. பின்னாடி இருந்த ஒரு நர்ஸ் தான், ஜங்குக்கா உன்னை டீன் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் இது வரேன் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு போகிறான். ஜங்குக்கு போயிட்டு இருக்கும்போது டைம் கூப்பிட்றான். இந்த பாப்பா டைம் எப்படி கூப்பிட்டதுமே ஜங்குக்கை திரும்பி பார்க்குறான். அப்போ ஓகேன்னா ஈவினிங் 6 o'clock ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம். நீ அப்படியே கூலாக அவன் கண்ணாடி கிளாஸ் போட்டு பேசலாமே, நல்லா பேசலாம். ஜங்குக்கு அப்படியே திரும்பி டீனை பார்க்க போகிறான். டாங் அப்படியே திரும்புகிறான். திரும்பி பார்த்தா ஜிமின் நிற்கிறான். ஜிமின் கேட்குறான், என்னடா மச்சான் பண்ணுற? நம்ம மாஃபியா டாக்டருக்கு ரூட் விட்டுட்ருக்க. டாங் அப்படியே ஜிமினாவை பார்த்து ஷை ஆகிக்கிட்டே, மாஃபியான்னு என்ன மச்சான், டாக்டரை லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறான். ஜிமின் அப்படியே அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, எல்லாம் என் நேரம்டா. சரி இப்போ என்ன பண்ண போகிற? 6 மணி வரை வாட்ச்மேன் வேலை பார்க்க போறியா? ஏய் ஜிமினா, அதில்லடா மச்சான், அப்போ எப்படியும் 6 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியுமா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவீங்களா? டாங் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு, நீ இல்லை மச்சான், நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் கேட்கணும். நீ என் கூட தான் இருக்க போகிற. ஜிமின் அப்படியே டாங்கோட கையை தட்டி விட்டு, டேய் மச்சான் விளையாடாத, நம்ம மாஃபியா உனக்கு தெரியுமா என்ன? இங்கே சும்மா வந்து கடலை போட்டுட்டு இருக்க சொல்கிறியா? அங்கே எடுத்துகிட்டு வேலை இருக்குது, அவன் வேறு பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கான், அந்த வேலை வேற பார்க்கணும். நீ வேணா அவன் வர வரைக்கும் இங்கே நின்று கடலை போட்டு வா, நான் போகிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு போகிறான். டைம் ஜிமினோட காலரை பிடிச்சி இழுக்கிறான். என்னடா எங்கே நடுவை பார்க்குற? நீயும் இங்கே தான் என் கூட இருக்க. இன்னைக்கு அவன் வர வரைக்கும் நம்ம இங்கே இருந்து அவனை பார்த்து பேசிட்டு தான் போகிறோம். ஐயோ டைம், நீ விளையாடாதடா. அந்த டாக்டருக்கு மட்டும் நீ மாஃபியான்னு தெரிஞ்சுது அவ்வளோதான். அப்புறம் ஜிமினா மாஃபியான்னு தெரிஞ்சு அப்போ பார்த்துக்கலாம்டா. இப்போ வா நம்ம வெளில போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம். டைம்ங்க அங்கே 1008 வேலை இருக்குடா. மாஃபியா நாம அது ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வேறு பாடி கார்ட்ஸ் எவனுமே இல்லை. எவனாவது வந்து டொப்புன்னு போட்டு போயிட போகிறோம்டா. கொஞ்சமாச்சும் சீரியஸாக இருடா டாயங்க. மச்சான் அதெல்லாம் யாரும் வரமாட்டானுங்க. என்னை தாண்டி ஏன் உன்னை தொட்டான்னு நானும் பார்த்துட்றேன். இப்படியே பேசிட்டுரு. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்காவது போய் சாப்பிடுவோம். அப்புறம் எப்படி 6 மணி வரை டைம் ஓட்டுறது? ஆனால் பார்த்தாலும் நீ வர மாதிரி தெரில. அவங்ககிட்ட பேசிட்டு தான் போகணும் போலுக்கு இன்னைக்கு. வா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்காக. அப்படியே 6 மணி வரை டைம் ஓட்டுறாங்க. 6 மணிக்கு அப்புறம் தான் டைமும் ஜிமனும் ஹாஸ்பிட்டல் வெளில நிற்கிறாங்க. எப்படா ஜங்குக்கா வருவான் அப்படின்னு பார்த்துட்டு. டைங்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? ஒரு மாஃபியாவாக இருந்துக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வெளில சைட்டை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறியே. இது எங்கே போய் நிற்க போதோ. ஜிமினா நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு நில்லு. ஏதாவது தொணத்தனான்னு பேசிக்கிட்டு அவன் வேற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லு. அதான் நீ அவனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. அதனால நான் என்ன பேசினாலும் உனக்கு எரிச்சலாக தாண்டா இருக்கும். அப்படிதான் இருக்கும். இவங்க இப்படியே பேசிகிட்டே ஜங்குக்கா வரானான்னு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஜங்குக்காவும் உள்ளேருந்து வெளில வாரான். ஜங்குக்கு அப்படியே நடந்து வந்து டைம்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் நிற்கிறான். வந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் டைம் பார்த்து. என் பேர் கிம் டைம், அப்புறம் இது என் ஃப்ரெண்ட் ஜிமினா. ஜங்குக்கு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே நான் ஜின் ஜங்குக், நான் இங்கே டாக்டராக வேலை பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் மாஃபி இப்படி ஜிமின் முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி டைம் காலில் முடிச்சுட்டா. அப்போ ஜங்கு மாஃபியா? இல்லை மாஃபியா இல்லை, நாங்கள் வேலை இல்லை, நாங்கள் சும்மா தான் இருக்கோம். ஓ ஓகே, ஒரு டைம் தான் பண்ணேன். ஏதாவது காஃபி ஷாப் போய் பேசலாம். ஓ ஓகே அஃப்கோர்ஸ் அப்படின்னு டைமும் ஜங்கு போகிறாங்க. டைம் அப்படியே ஜிம்மில் பார்க்குறா. சரி புரியுது, இப்போ நான் என்ன போகணும் அப்படி தானே? டைமும் அப்படியே தலை ஆட்டுறான். இதுதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கிறது தானே. ஃபிகரை வந்து
அதை கழட்டி விட்டுருங்கடா அப்படின்னு புலம்பிட்டு நிற்கிறான். இப்போ சங்கும் டைம் அப்படியே போகிறாங்க காஃபி ஷாப்புக்கு. ஓகேடா மியாவுஸ், இந்த பாட்டை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய்டா மியாவுஸ்.